வெல்கம் டு டிஜேஒய்என் லைஃப் ஸ்டைல். முதல் நாள் பூஜையை முடிச்சுட்டு லேட்டாக போய் தூங்கினாலும் 5 மணிக்கு அலாரம் வச்சுருந்துருச்சு. அவசரமாக கிளம்பி நாங்கள் வரதுக்குள்ளே கணபதி ஹோமம் முடிஞ்சு. ஆனாலும் நாங்கள் ரெயின்போ பார்த்தது எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போவே எங்களுக்கு தெரியாமல் போச்சு, ஒரு வாரத்துக்கு மழை எங்களை வச்சு செய்ய போகுதுன்னு. நாங்கள் வரும்போதே கணபதி ஹோமம் முடிஞ்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தனால நாங்களும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்த பூஜைக்கு உட்காந்துட்டோம். அந்த பூஜை முடியும் போது அவர் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தார். மூத்தவங்க 3 பேர் போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அவங்க போட்டிருந்த துணியை ஆற்றோட விட்டுட்டு வந்துடணும். வந்து சாமிக்கு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்ருந்தனால நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா பணிக்கர் வந்து அங்கே 3 கலசம் வச்சு தான் ஹோமகுண்டம் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கலச தீர்த்தத்தை மட்டும் தீர்த்த அபிஷேகம் பண்ணிட்டார். அவரே அதை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் டிஃபன் சாப்பிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க அந்த பூஜையை பண்ணி கொடுத்து கிளம்புனதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எப்போவுமே பூஜை பண்ணுற பூசாரி போயிட்டு நான் சாமிக்கு வந்து அபிஷேக பூஜை பண்ணார். எப்பவும் போல் பால், நெய், தேன், இளநீ இதெல்லாம் வச்சு அபிஷேக பூஜை பண்ணார். இந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுறக்காக எல்லாம் வெயிட் பண்ணுற டைம்லேயே வந்து லஞ்ச் வந்துருச்சு. எல்லாருமே வந்து அங்கே நாங்கள் தான் வந்துட்டு போனோம். மற்றவங்க எல்லாருமே அங்கேயே தங்கி இருந்ததுனால எல்லாருமே இப்போ நல்லா பசியில் இருந்தனால உடனே சாப்பிட வேண்டியதாக போச்சு. சரி அலங்காரம் முடிக்கிறக்குலாம் சாப்பிட்டுக்கலாம், எல்லோரும் 2 days இங்கேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் லஞ்சையும் சாப்பிட்டுட்டா. பட் அது வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அலங்காரம் முடிஞ்சோன்னா அலங்கார பூஜையும் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து பிரியாவும் மகிழும் அங்கே தான் இருந்தாங்க. பிரியாவோட அம்மா வீடு அங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நேரடியாக மகிழை போய் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் மகிழ் வீட்டில் குட்டி குட்டி கோழி குஞ்சு வளர்த்திருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அன்னைக்கு பர்த்டேவை அதோடு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.